Am I audible? Yes, sir, audible. Yes, thank you, thank you. Okay, yesterday we have discussed the simplified reference model for wireless communication network, right? So, what are the layers available for wireless communication network? What are the functions of every layers? What are the protocols are available in some layers of the reference model that has been we have discussed in previous class, and also we have discussed the communication spectrum. எந்தெந்த சிக்னல் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, எப்படி கம்யூனிகேஷன் நடக்குதுன்றதையும் பார்த்தோம். ஸோ அடுத்து அதனோட யூசேஜ் ஒவ்வொரு கண்ட்ரியில் எப்படி இருக்குன்றதையும் பார்த்தோம். அடுத்து சிக்னல்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ த சிக்னல் இஸ் அ physical representation of data. Every signal it has the data. So the data is represented in the signal in the form of waves, right? அதுதான் அந்த physical representation of டேட்டான்னு சொல்றோம். அதனோட டிஃப்ரெண்ட் கேட்டகரி பார்த்தோம். இங்க ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூட் பேஸ்டு பார்த்தோம், அடுத்து ஃப்ரீக்வன்சி பேஸ்டு பார்த்தோம், தென் ஃபேஸ் பேஸ்டு பார்த்தோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் வேல வந்து நம்மளோட டேட்டா வந்து ஒயர்லெஸ் வேவ்ஸ்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒவ்வொன்றும் சம் ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் லாஸ்ட் கிளாஸ் நம்ம இன்னும் ஆண்டனாஸும் பார்த்தோம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆண்டனா, அதனோட கம்யூனிகேஷனோட capability and the features of auto antenna, different type of antenna is very important requirement for wireless communication. So what are the different traditional antenna and the different features based antennas available, அதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இதில் மோஸ்ட் ஆஃப் தி wireless communications யூஸ் பண்ணுறது இந்த பைபோலார் ஆண்டனா அண்ட் செக்டாரைஸ்டு ஆண்டனா. ஸோ ஒரு பர்டிகுலர் ரீஜனை மட்டும் கவர் பண்ணுறதுக்கு இந்த செக்டாரைஸ்டு ஆண்டனா வந்து யூஸ் பண்ணுவோம். ஆல் ரீஜியன் ஆர் ஸ்பெசிஃபிக் ரீஜியன் நம்ம ஆண்டனாஸ் யூஸ் பண்ணி கவர் பண்ணலாம். ஸோ தட் கம்யூனிகேஷன் இஸ் ஆன் தட் ஸ்பெசிஃபிக் ரீஜியன், அந்த மாதிரி பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சிம்பிள் டைபோல் ஆண்டனாஸ் வந்து ஸோ சிங்கிள் டைரக்ஷன் ஆர் டபுள் டைரக்ஷன் ஆர் இது மாதிரி டைரக்ஷன்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த டைபோல்ஸ் ஆண்டனா வந்து யூஸ் பண்ணுவோம். ரைட். So the next important thing is signal propagations, right? Signal propagation. அதாவது வயர்லெஸ் கம்யூனிகேஷன் கூட பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் தான். ஸோ the open space or light source, it has some physical capabilities. So with the help of the physical capabilities, the data which are transmitted from one place to another place, இதை நம்ம ப்ராக்டிக்கலாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸோ இன்ஃப்ராரெட் லைக் வெரி லோ ஃப்ரீக்வன்சி, நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் வி ஆர் ஜெனரேட்டிங் த வேவ். தட் வேவ் இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் a short distance and a short degree directions, 180 degree or 90 degree, 120 degree. So in the directionsல அந்த waves வந்து transmit ஆகும். So for the all type of communication and the long distance communication, the same communication capability is adapted. எந்த ஒரு சின்ன நம்ம ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ற சேம் கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டி தான், பட் அதோட கெப்பாசிட்டி, பேண்ட்வித், கம்யூனிகேஷன் டிவைசஸ், அதனோட பேசிக் பிரின்சிபல்ஸ் தான் வேரி ஆகும். மற்றபடி கம்யூனிகேஷன்ஸ் மெத்தடாலஜி ஆர் சேம். For example, if you are using Bluetooth data transformation, Bluetooth என்ன செய்யும், it will create a piconet. அங்கே ப்ளூடூத் வேவ்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஒரு 10 meters டிஸ்டன்ஸ்க்கு அந்த வேவோட லைஃப் டைம் இருக்கும். ஸோ அந்த 10 meters டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிற டிவைசஸை we can able to pair and communicate. ஸோ இப்போ ப்ளூடூத் அந்த சிக்னல்ஸில் டிஃப்ரெண்ட் version of Bluetooth are available. So initially that Bluetooth transfer only the text and images, very short text file and image files. Nowadays the Bluetooths are coming up with the different versions. It support all multimedia data transmission. So அது போல தான் இப்போ wireless communication அப்படினாலே the data is represented in a signal in the form of physical formation, that is zeros and ones. So the data is converted into the physical formation in signal. இப்போ சிக்னலில் ஃபிசிக்கல் ஃபார்மேஷனில் ஆகிடுச்சுன்னா சிக்னல் ப்ரொபகேட் ஆகும்போது அது கூட டேட்டாவும் மூவ் ஆகுது. அப்போது கம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ வாட் இஸ் கம்யூனிகேஷன்?
transmitting the data or information from one place to another place is a communication, right? So the communication can be done without using the physical cable also. So that is a wireless transmission. So wireless transmission, what are the requirements? Nethu pathom, antenna should be required. Then, what are the general principle required for the communication? Signal propagation, and the spectrum. அதெல்லாம் நேற்று பார்த்தோம் பாருங்க. Low frequency, 10 hertzல இருந்து so above 3000 4000 hertz gigahertz வரலையும் frequency channels are available, frequencies are available. அந்த frequencies நம்ம எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றோம் கம்யூனிகேஷனுக்கு. ஸோ இந்த டாபிக்ல நம்ம என்ன செய்யறோம்னா, how the data is transmitted as signal from one place to another place, right? So that signal, it has its own range for its communication. நான் இங்க பேசுறேன்னா இங்க இருந்து ஒரு 10 மீட்டர் ஆர் 15 மீட்டர்ஸ் வரையும் நான் பேசுறது கேட்கும், அதுக்கு மேல கேட்காது. எங்க போயிடும்? My voice is propagating over the air. So my voice is as a sound, it is propagating over the air. After few meter distance, it will automatically weaken. So that strength it will lose. So it cannot reach the long distance. இப்போ இது மாதிரி சிக்னல் வீக் ஆகலைன்னா, வீக் ஆகும் போது, so that is, suppose if I am talking louder, if I am using the phone or mic or any amplifier system, so it will reach long distance because the transmitting speed of the wave and the wavelength is higher, so it will reach the long distance. So அதுதான் இங்க சிக்னல் ப்ரொபகேஷன்ல பார்க்குறோம். சிக்னல் ப்ரொபகேஷன், it uses the range, right? எந்த சிக்னல் ப்ரொபகேஷன் ஆகும், it has its own range. ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோ கம்யூனிகேஷன். ஸோ நம்ம ஏஎம் ரேடியோ இருக்கு, எஃப்எம் ரேடியோ இருக்கு, இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ரேஞ்ச். எங்க அதனோட டிரான்ஸ்மிட்டிங் டவர்ஸ் இருக்கோ அதுல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஆர் 100 கிலோமீட்டர்ஸ் ஆர் 10 கிலோமீட்டர்ஸ் ஆர் 5 கிலோமீட்டர்ஸ் லைக் தட். மொபைல் ஃபோன் டவர்ஸ் ஆர் தட் இஸ் கால்ட் பேஸ் டிரான்ஸ்மிட்டர் சிஸ்டம் சொல்லுவோம், பிடிஎஸ், மொபைல் ஃபோன் டவர்ஸ். The transmission signal propagation range ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஆர் 3 கிலோமீட்டர்ஸ் அதுக்குள்ள இருக்கும். ஈவன் நம்மளோட கேபிள் டெலிவிஷன் கோஆக்சியல் கேபிள் எடுத்துக்கோங்க, எதுவும் ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் வீக் ஆயிடும், ஆர் 4 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் வீக் ஆயிடும், ஆர் நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அதிகமாகும் போது வீக் ஆயிடும். அதனால தான் அங்கே பூஸ்டர் யூஸ் பண்றோம். The booster, it will regenerate the strength. அதுக்கப்புறம் அடுத்த சம் டிஸ்டன்ஸ்க்கு strengthened சிக்னல் வந்து கோஆக்சியல் கேபிள்ல வந்து மூவ் ஆகும். இதே ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் எவ்ரி 30 கிலோமீட்டர்ஸ் வந்து அங்கே ரிப்பீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. So the data is transmitting in the fiber optical cable as a light signal. 30 kilometers cable transfer ஆகும்போது it may get weakened, the light signal weak ஆகும். Then other repeater in the component யூஸ் பண்ணி லைட்டோட strengthen பண்ணிட்டு திரும்ப high speed light transmit ஆகும் cable another 30 kilometers. So every signal, it can get weakened after traveling some distance. அதுதான் இங்க wireless communication என்ன சொல்றோம்னா signal propagation range, right? So அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிற டிவைசஸ் கனெக்ட் ஆகும், கம்யூனிகேட் ஆகும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். The sender device is available here. Sender device is available here. Sender device, it uses antenna. So what is antenna? Antenna is a device, it has a capability to generate the signal. That is, it convert the user data into the signal, as a signal. Then it transmit the signal. So the transmitting antenna, it transmits the signal as a electromagnetic wave. That wave, it has some range, right? So it transmission, it has some range. Inge, the sender device, it transmit the signal. The receiving devices, it has a detection capability. The receiving antenna, it detect, right? It detect, right? So another component in the signal propagation la எங்க ஒரு wireless signal இருந்தாலும் அதுக்கு ஒரு என்ன சொல்றது, அதுக்கு ஒரு drawback இருக்கு. அந்த drawback என்னன்னா, that is called interference. Interference என்றது ஒண்ணும் கிடையாது, that is a disturbance. ஒரு wireless signal transmit ஆகும்போது due to some other signals or hot air temperature or any other rain
thunder, lightning. So due to many reasons, there is a chance for the interference. ஸோ நார்மலாகவே நம்ம ஒரு ரேடியோ பாடிட்டு போய் பக்கத்தில் மேக்னெட் கொண்டு போகும்போது சவுண்ட் ஒரு நாய்ஸஸ் வரும். அது மாதிரி தான் ஒரு சிக்னல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது பக்கத்தில் வேறு ஒரு சிக்னல் வந்தாலோ அல்லது அதர் எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் இருந்தாலோ என்ன ஆகும், அங்கே இன்டர்ஃபரன்ஸ், அதில் இன்டர்மீடியட் சிக்னல் ஜென்ரேட் ஆகும். அதனால நாய்ஸஸ் கிரியேட் ஆகும், கம்யூனிகேஷன் கிளாரிட்டி இருக்காது, ரைட்? இன்டர்ஃபரன்சஸ் இருக்கும். அதனால இந்த சிக்னல் ப்ரொபகேஷன் ரேஞ்சில் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கேப் யூஸ் பண்ணுவாங்க, கேப். ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் there is a signal transmitting as a frequency சேனல்ல ஒரு கேப் யூஸ் பண்ணும்போது இன்டர்ஃபரன்ஸ் ஜெனரேட் ஆனாலும் அது டிஸ்ட்ராய் ஆகிடும். இன்டர்ஃபரன்ஸ்ன்றது என்னது, அது ஒரு நாய்ஸ் சிக்னல். அந்த நாய்ஸ் சிக்னல் ஜென்ரேட் ஆனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆகிட்டு ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் இங்கே டிரான்ஸ்மிஷன்ஸில் என்ன செய்வாங்கன்னா காட் கேப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ த நாய்ஸஸ் ஜென்ரேட் ஆனாலும் அது டிஸ்டர்பன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸில் நாம இந்த கோஆக்சியல் கேபிள் டயக்ராம் போட்டு காமிச்சேன், சாரி இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள். ஸோ ஒரு கேபிள் சென்டிங் ஆப்ரேஷனுக்கும் இன்னொரு கேபிள் ரிசீவிங் ஆப்ரேஷனுக்கும் அந்த ட்விஸ்டட் பேர் கேபிள் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஷேப்பில் இருக்கும், ஹெலிக்கல் ஃபார்மில், எப்படி எக்ஸ்ஆர். ஸோ ஒரு கேபிளுக்கு இன்னொரு கேபிளுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். அங்கே இன்டர்ஃபரன்ஸ் ஜென்ரேட் ஆனாலும் அது டிஸ்ட்ராய் ஆகிடும். அதனால நமக்கு டெலிஃபோன் கம்யூனிகேஷனில் வந்து நாய்ஸஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கு, ரைட்? ஓகே. ஸோ இதுதான் சிக்னல் ப்ரொபகேஷன் ரேஞ்ச். எவ்ரி சிக்னல் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரேஞ்ச். அதோட ஃப்ரீக்வன்சி, அதோட ஸ்பீட், அதை பொறுத்து அந்த சிக்னல்ஸ்க்கான ரேஞ்ச் இருக்கு, ரைட்? ஸோ சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் ஆனாலும் அதில் இன்டர்ஃபரன்சஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தட் இன்டர்ஃபரன்சஸ் ஆர் மேக்ஸிமம் அவாய்டட் பை யூசிங் சம் அடிஷ்னல் டெக்னாலஜி, ரைட்? ஸோ அதுதான் இங்கே டிரான்ஸ்மிஷன் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். தட் இஸ் அ கம்யூனிகேஷன் பாசிபிள் ரீஜியன் ஆர் டிஸ்டன்ஸ் தான் டிரான்ஸ்மிஷன் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் எப்படி எதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்குன்னா லோ எரர் ரேட்டாக இருக்கணும். இந்த டிரான்ஸ்மிஷனில் வந்து டேட்டா லாஸஸ் ஆகக்கூடாது, அதர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. லோ எரர் ரேட் அண்ட் லெஸ் இன்டர்ஃபரன்சஸ். இன்டர்ஃபரன்சஸ் அதிகமானாலே எரர் ஆகிடும். அப்போ இன்டர்ஃபரன்சஸ் அவாய்ட் பண்ணும்போது லோ எரர் ரேட் ஆகிடும். அதே போல் டிடெக்ஷன் ரேஞ்ச், நம்ம ஒரு ஹாட்ஸ்பாட் இருக்குன்னா நம்மளோட டிவைஸும் அதை டிடெக்ட் பண்ணணும். அதனோட டிடெக்ஷன் ரேஞ்ச் எந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தால் அந்த சிக்னலை டிடெக்ட் பண்ணணும். இந்த டிடெக்ஷன் ரேஞ்ச் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ இந்த டிடெக்ஷன் ரேஞ்ச் இது எக்ஸீட் ஆகும்போது கம்யூனிகேஷன் வந்து நாட் பாசிபிள். சிக்னல் இல்லாட்டி டிவைஸ் கனெக்ட் ஆகாது, கம்யூனிகேஷன் நடக்காது, ரைட்? இன்டர்ஃபரன்ஸும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ள அந்த இன்டர்ஃபரன்ஸ் நாய்ஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் சிக்னல் ப்ரொபகேஷன் ரேஞ்சஸ் வந்து ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்மிட்டிங் சிக்னல், டிடெக்ஷன் ரேஞ்ச், இன்டர்ஃபரன்ஸ் ரேஞ்ச். இப்படி யூஸ் பண்ணும்போது டேட்டா கம்யூனிகேஷன் ஒயர்லெஸ் சிக்னல்ஸ்ல ப்ராப்பராக நடக்கும், ரைட்? அதுதான் அந்த ஸ்லைட்ல பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஐ வில் செக் எனிபடி வெயிட்டிங் இன் த மீட்டிங். எஸ், நோ ஒன் இஸ் வெயிட்டிங். ஓகே. Yes. So next, the signal propagation, it also having some flaws. இந்த wireless signal transmit பண்ணும்போது என்னென்ன ஃபிளாஸ்லாம் இருக்குன்றதை இந்த ஸ்டைலில் பார்க்குறோம். ஸோ propagation in free space always like light. இப்போ ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு சிக்னல் போகுதுன்றது என்னது, லைக் லைட் தான். இப்போ ஒரு டார்ச் லைட் எடுத்து அடிங்க, ஸ்கை மொட்டை மாடலில் போயிட்டு ஸ்கை பார்த்து அடிங்க, அதனோட ரேஞ்சு நம்மளால டிடெக்ட் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரீம் வரலையும் அந்த லைட் போகிற மாதிரி தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடிக்கு போயிட்டு ஒரு மூன் பாருங்க, அந்த மூனோட அந்த ரிஃப்ளெக்ஷன் லைட் வந்து நம்ம ஐயில் வந்து டச் ஆகுற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ்? யூ ஜஸ்ட் கோ டு யுவர் ஓப்பன் ஃப்ளோர் அண்ட் see the moonlight. அந்த மூன் லைட்ல இருந்து வர ரிஃப்ளெக்ஷன் நம்ம கைன்னு வந்து டச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? வெரி லாங் டிஸ்டன்ஸ். பட் அதனோட லைட் வந்து எங்க வந்து டச் ஆகுற மாதிரி இருக்குது, நம்ம ஐ டச் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு சிக்னல் ப்ரொபகேஷன் இஸ் சிமிலர் டு த லைட் ப்ரொபகேஷன், ரைட்? ஸோ இந்த மூனுக்கும் நம்மளோட மாடிக்கும் தெர் இஸ் நோ அப்டக்கிள், நடுவில் எந்த தடையுமே இல்லை. அதனால அந்த லைட் வந்து டைரக்டாக நம்ம கண்ணை டச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சிமிலர்லி இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்,
The signals are propagating over the free space. கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்ததுன்னா, அதுக்கு அப்டக்கிள் எதுவுமே இல்லாம இருந்ததுன்னா, அந்த சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆயிட்டே இருக்கும். அங்க எரருக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல, இன்டர்ஃபரன்சஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல, noises or disturbances, there is no possibility, right? So once the signal is placed over the open space, if there is no obstacle, the signal it will transmit until its propagation range. So for example, நம்மளோட ப்ளூடூத் டிவைஸ் ஒரு ரூம்குள்ள எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணுங்க. ஸோ அந்த ரூமுக்கு வெளியில இருந்து ஒரு டிவைஸ் வந்து நீங்க டிடெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு கொஞ்சம் க்ளோஸரா இருக்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்தா கனெக்ட் ஆகும். ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதர் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து டிவைஸ் கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுது, இஃப் தேர் இஸ் அப்டக்கிள் த சிக்னல்ஸ் ஆல்சோ அஃபெக்டட். ஸோ இதில் ரேடியோ வேவ்ஸ் இட் கேன் பெனட்ரேட் த வால். ரேடியோ வேவ்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபோன்லாம் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பேசுகிறோம், ரைட்? So because the radio wave is a omnidirectional wave, that is 8 பக்கமும் travel ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த ஆண்டனா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரேடியோ வேவ்ஸ் ஆர் omnidirectional, right? In our mobile phone it can transmit and receive the signals in omnidirection. The telephone towers, it will transmit the signals in omnidirection. The signals it can penetrate the wall or obstacle. எந்த டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் சிக்னல் வந்து என்னவாகும், இதில் பெனட்ரேட் ஆகும். அதனால கம்யூனிகேஷன்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நடக்குது. க்ளோஸ்டு வால்குள்ள டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஆர் பாசிபிள் அண்ட் அதர் கம்யூனிகேஷன்ஸ் ஆர் பாசிபிள். ரேடியோ பேஸ்ட் பேஸ்டு கம்யூனிகேஷன்ஸ் ஆர் பாசிபிள், ரைட்? ஸோ அதுதான் இந்த ஸ்லைடில் படிக்கிறோம். சிக்னல் ப்ரொபகேஷன்ஸில் ஸோ என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, right? So what are the signal propagation problems are available? Number 1, shadowing, right? அடுத்து fading, frequency dependent, yeah, fading. So fading அப்படின்றது like for example ஒரு 108.3 மெகாஹெர்ட்ஸ்ல ஒரு frequency channel வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 108.3 ஃப்ரீக்வன்சிஸ்ல வர அந்த சேனல் என்ன ஆகும், கம்ப்ளீட்டா டெட் ஆகும். அதுக்கப்புறம் வரும், கம்ப்ளீட்டா டெட் ஆகும், அதுக்கப்புறம் வரும், டியூ டு சம் டிஸ்டர்பன்சஸ் ஆர் அப்டக்கிள்ஸ். அதனால ஸோ த ரெகுலர் அந்த கண்டினியூஸ் சிக்னல் ப்ரொபகேஷன்ஸ் வந்து இல்லாமல் போயிடும். ஃபேடிங், நம்ம பேசிட்டே இருக்கும்போது பிளாங்க் ஆகும் கால், அதுக்கப்புறம் ரீகனெக்ட் ஆகிட்டு கம்யூனிகேட் ஆகும். ஸோ அது மாதிரி ஃபேடிங் is possible in wireless communication. So another category of problems associated with the wireless communication is shadowing. The shadowing la pathina in the diagram la ungalku theriyum. So just look at this diagram. A person is standing behind the wall, right? So the wireless frequency channel is coming this direction. The wireless frequency channel in the direction la varudhu, இந்த வால்ல பட்டு பெனட்ரேட் ஆகி இந்த பர்சனுக்கு கனெக்ட் ஆகாம என்னவாகுது, இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் அனதர் டைரக்ஷன், ரைட்? தட் இஸ் கால்டு ஷேடோயிங். ஸோ நிறைய இதில் வந்து பார்க்கலாம், நமக்கு சில இதில் கிராஸ் டாக்லாம் வரும், ஃபோன் கிராஸ் டாக் வரும், சில இதில் வந்து மல்டிபிள் தட் இஸ் ரிப்பீட்டட் வாய்ஸ் வரும், எக்கோ வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் எதனால வருதுன்னா டியூ டு திஸ் ப்ராப்ளம், த ஷேடோயிங். ஸோ the signals it is blocked by any obstacle like wall or any other rock, hill like that. So இதில் படும்போது என்ன ஆயிடுது, ஸோ நேர கம்யூனிகேட் ஆகிற அந்த சிக்னல் ஸ்டாப் ஆகிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ரிப்பீட் ஆகுது. சிங்கிளாக இல்லை, மல்டிபிள் ஃபேடிங்காக ரிப்பீட் ஆகுது. வர சிக்னல் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸில் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஷேடோயிங், ஸோ இட் வில் அஃபெக்ட் த குவாலிட்டி ஆஃப் கம்யூனிகேஷன் இன் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன். Next category is a reflection. Reflection is கம்ப்ளீட்டா இங்க இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்னல் என்டர் ஆகும், கொஞ்சம் சிக்னல் இந்த டைரக்ஷன்ல போகும், கொஞ்சம் சிக்னல் வேற ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகும். Shadowing, right? So another drawback in wireless communication is reflection. Totally the black பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அப்போ டெஸ்டினேஷன் எங்க போகணுமோ அந்த சிக்னல் அங்க ரீச் ஆகுது, கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஸோ
This is another category of problems associated with wireless transmission reflection. Scattering. Scattering is sometimes multi வாய்ஸ் எக்கோயிங் இதெல்லாம் வந்து நிறைய நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். மொபைல் ஃபோன், டெலிவிஷன்ஸ், ஈவன் இந்த ரேடியோ. ஸோ இந்த கம்யூனிகேஷன்ஸ்ல எல்லாமே இந்த மல்டிபிள் எக்கோ வந்து நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஸ்கேட்டரிங் இன் த வயர்லெஸ் கம்யூனிகேஷன்? Obstacle or object it receive, that is, this is a wireless frequency channel path. இந்த channel pathல இந்த ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் ஆப்ஜெக்ட்ல அந்த சிக்னல் படும்போது என்னவாகுதும், மல்டிபிள் வேல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு சம் அதர் டைரக்ஷனுக்கு மூவ் ஆயிடும். ஸோ இட் வில் அஃபெக்ட் அதர் கம்யூனிகேஷன் ஆர் த யூசர், தோஸ் ஹூ ஆர் கனெக்டட் in this frequency, they are getting the echo and other noises in the communication. இப்போ ஸ்கேட்டரிங் என்றதும் பாசிபிலிட்டிஸ். ஸோ நேராக ஒரு சிக்னல் ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்டு என்னவாயிடுது, மல்டிபிள் டைரக்ஷன்ல அந்த ஃப்ரீக்வன்சியோட ஸ்ட்ரென்த் வந்து ஸ்கேட்டர்ட் ஆயிடுது. ஸோ அதனால கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்ட் ஆகும், மல்டிபாத் கம்யூனிகேஷன் ஆயிடுது. ரைட், திஸ் இஸ் another type of the problem. So the next category of the problem in wireless transmission is diffraction. Right, diffraction. So diffraction is similar to this shadowing. So இதெல்லாம் diffractions வந்து எங்க பாசிபிலிட்டின்னா hill places, so hill area and highly clouded situation, அந்த மாதிரி இதெல்லாம் இந்த சிக்னல் என்னவாகும், ஸோ இந்த மவுண்டைன் ஆர் ஹில்லில் பட்டு வேறு டைரக்ஷன்ஸில் மல்டி பாத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும், டிஃப்ராக்ஷன். ஸோ நம்ம அனுப்ப வேண்டிய கம்யூனிகேஷன் டேட்டா ப்ராப்பராக போய் ரிசீவர் ரீச் ஆகாது. ஸோ இட் வில் பி டிஃப்ராக்ட் ஆகிட்டு, ஸோ நார்மல் கம்யூனிகேஷன் மே பி அஃபெக்டட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சேலஞ்சிங் இஷ்யூஸ் இன் வயர்லெஸ் கம்யூனிகேஷன். Fading is possible in wireless communication. Blank ஆயிடும், கம்யூனிகேஷன் blank ஆகும். Shadowing, ஸோ வர கம்யூனிகேஷன் வந்து வேறொரு டைரக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் டிவியேட் ஆகி போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வர சிக்னல் கம்ப்ளீட்டா வேறொரு டைரக்ஷனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், there is reflection. நெக்ஸ்ட் கமிங் சிக்னல், அந்த சிக்னல் ஆப்ஜெக்ட்ல பட்டு மல்டிபிள் டைரக்ஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும், அது ஸ்கேட்டரிங். டிஃப்ராக்ஷன், ஒரு மலையில பட்டு எங்க போகும், டிஃப்ராக்ட் ஆகும், வேறொரு டைரக்ஷன்ஸ், 1 or 2 டைரக்ஷன்ஸ்க்கு வந்து அது டீவியேட் ஆக போகும். ஸோ இதெல்லாம் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ்ல transmission issues. So nowadays some advanced transmission and the communication techniques are used to avoid this type of the disturbances in wireless communication, even though these things are possible. Wireless communication in the transmission signals are there is problems are possible, so that can be quickly overcome by the technology. So irukkudan seiyum, but so the maximum delay of rectification or the reconnection idella vandu avoid பண்ற மாதிரி இப்ப டெக்னாலஜியை யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை பார்த்துக்கோங்க. வாட் ஆர் த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்? இதில் வந்து சிக்னல் ப்ரொபகேஷன் ரேஞ்ச், எந்த ஒரு சிக்னலாக இருந்தாலும் அதுக்கு ப்ரொபகேஷன் ரேஞ்ச் இருக்கும், சென்டிங் டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் இருக்கும், டிடெக்ஷன் ரேஞ்ச் இருக்கும், டிஸ்டர்பன்சஸ் எல்லா ஃப்ரீக்வன்சி சிக்னலுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ அந்த இன்டர்ஃபரன்சஸும் ஒரு ரேஞ்ச் யூஸ் பண்ணும்போது அது ரெக்டிஃபை ஆகிடும். ஸோ இதுதான் சிக்னல் ப்ரொபகேஷன் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். அடுத்து ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் இந்த இஷ்யூஸ் எல்லாம் பாசிபிள். ஃபேடிங், ஷேடோயிங், ரிஃப்ளெக்ஷன், ஸ்கேட்டரிங், டிஃப்ராக்ஷன். ஸோ நார்மல் ஃப்ளோ ஆஃப் ஒயர்லெஸ் சிக்னல்ஸ் ஃப்ரீக்வன்சி சேனல் என்னவாகவும் மல்டிபிள் வேல வந்து ஆப்ஜெக்டில் பார்த்து ஸ்கேட்டர் ஆகி போகும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ இந்த மல்டிபாத் ப்ரொபகேஷனுக்கான ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் டயக்ராம் இருக்கு, இங்கே பாருங்க. மல்டிபாத் ப்ரொபகேஷன் அப்படின்னா ஒரே கம்யூனிகேஷன் டேட்டா தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசுறது ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்டு அது என்ன செய்யும், மல்டிபிள் பாத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ மல்டிபிள் பாத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகி போகும்போது ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடும். தென் அடுத்து ரிப்பீட்டட் ரீச் ஆகிடும் இதே டேட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஒயர்லெஸ்ல 2 டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு, வெதர் இஃப் இட் இஸ் அ வாய்ஸ் டேட்டா ஆர் எனி டேட்டா
It is the transmitting from sender to receiver. இப்போ மல்டி பாத் ப்ரொபகேஷன் ஒரு ஆப்ஜெக்ட்ல பார்த்துட்டு இப்போ ஆப்ஜெக்ட்ல ஒரு அப்டிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்கும்போது என்னவாகும், மல்டி பாத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு டிரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ கம்யூனிகேஷன்ஸ் நாய்ஸஸ் ஆர் பாசிபிள். ஸோ இது ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் டயக்ராம். இங்கே பாருங்க, இந்த காருக்கு வந்து இந்த டிரான்ஸ்மிட்டிங் டவர்ல இருந்து சிக்னல் வருது. இந்த சிக்னல் வரும்போது இந்த ஆப்ஜெக்ட்ல படுது. இந்த ஆப்ஜெக்ட் என்னது, ரிஃப்ளெக்ஷன். இந்த டோட்டலாவே இதுல பட்டு வேற ஒரு டைரக்ஷன்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதே போல இந்த டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனால இருந்து சிக்னல் வருது, இந்த ஆப்ஜெக்ட்ல படுது. இந்த ஆப்ஜெக்ட்ல பட்டதும் என்ன ஆயிடுது, ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இந்த டைரக்ஷன்ல போயிடுது. அதே இந்த ஃப்ரீக்வன்சி சேனல் சிக்னல் டைரக்ட்லி இட் ரீச் தி கார். அப்போ இந்த கார்ல இருக்கிற டிரைவர் ஆர் பர்சன் கனெக்டட் வித் வயர்லெஸ் நெட்வொர்க், he or she will get 3 connections for the same communication. அப்போ this is called the multipath propagation. அப்போ noises, echoing, multiple voices, everything is possible during the communication. So இந்த எதனால வருது, due to the obstacles of objects for the wireless communication, right? இப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்? So how should we avoid such kind of solution? So we have the solutions to reduce it. We cannot completely avoid it, but we have solution to reduce it. So what is the solution? Strengthen the signal, some tuning algorithms, and so object penetration capabilities are added with the transmitting technology, so that such kind of the problems in the wireless communications can be reduced, right? So multipath reflections are normally possible, right? So in the examination point of view, you have to explain the problems associated with the wireless communication. கேட்பாங்க, அதில் இதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். வாட் இஸ் ஷேடோயிங், வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன், வாட் இஸ் ஸ்கேட்டரிங், வாட் இஸ் டிஃப்ராக்ஷன், வாட் இஸ் ஃபேடிங், அதுக்கான ஒரு சிம்பிள் இல்லஸ்ட்ரேஷன். Then what is meant by multipath propagation? Suppose I am receiver, that means so I can get multiple way of the same data. இப்போ நம்மளோட மீட்டிங்ல ஒரு 4 பேர் மைக் ஆன் பண்ணுங்க, என்னவாகும், everyone is speaking, suppose echoing. Suppose you have switched on your mic, so what I am talking, it will be reached on the mic and it will be reflected. அப்போ multipath. So in this diagram also is a multipath propagation. A person inside the car is getting the data in 3 different ways. So actually this is a normal flow of communication. Transmitting antenna வந்து டைரக்டா இங்கே காருக்கு வருது. பட் இதெல்லாம் அன்வான்டா ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இதே பர்சனுக்கு வருது, ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு. ஸோ த மல்டிபாத் ப்ரொபகேஷன்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ இதுதான் இன்டர்ஃபரன்ஸ். தெர் இஸ் எ சான்ஸ் ஃபார் இன்டர்ஃபரன்சஸ். ஸோ இவரோட கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து இன்டர்ஃபரன்சஸ் வருது, ரைட்? ஸோ இதை நம்ம என்ன சொல்லணும்னா இன்டர் சிம்பல் இன்டர்ஃபரன்சஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்னால ஒரு நார்மல் கனெக்டட் கம்யூனிகேஷன்ஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ரைட்? So the mobility, so that can be improved in the இது மாதிரி டிஸ்டர்பன்சஸ், மல்டிபாத் ப்ரொபகேஷன்ஸ், ஃபேடிங், ஸ்கேட்டரிங், ரிஃப்ளெக்ஷன், இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி என்ன செய்யுதுன்னா, இட் யூசஸ் சிக்னல் பாத்ஸ் சேஞ்சஸ், different delay variations of these different signal parts, different phases of the signal parts. So communication la signal le amplitude modification, phase modulation and frequency modulation அது மாதிரி changes apply பண்ணும்போது இந்த multipath fading and other problems வந்து reduce பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த இதில் பட்டிருக்கும். ஸோ இந்த யூனிட் பொறுத்தவரையில் what you have to understand here is what is meant by wireless transmission. வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன்ல ஸோ இந்த கம்யூனிகேஷன் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கு, இதுல என்னென்ன ஃப்ரீக்வன்சிஸ்லாம் இருக்கு, என்னென்ன பர்பஸ்க்கு எப்படி கம்யூனிகேட் ஆகுது இந்த ஃப்ரீக்வன்சி சேனல். அடுத்து வந்து வாட் இஸ் மீன் பை சிக்னல். சிக்னல்னாலே என்ன, டேட்டா இஸ் தேர். சிக்னல்னாலே டேட்டா இஸ் தேர், அதான் சிக்னல், ரைட்? ஸோ த சிக்னல் ப்ரொபகேட், அது என்ன ஃப்ரீக்வன்சி பெர் மினிட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் ஆகுதோ அதுதான் ஃப்ரீக்வன்சி. ஸோ 100 MHz இட் கேன் ஆசிலேட் 100 times per minute. ஸோ
So that frequency, it has its own oscillation and speed and bandwidth, other capacity, data capacity. அப்போ சிக்னல் கம்யூனிகேட் ஆகுது. சிக்னல் கம்யூனிகேஷன்ஸ்க்கு என்ன தேவை? ஆண்டனா. என்னென்ன ஆண்டனாலாம் இருக்கு, அதை எப்படி கம்யூனிகேட் ஆகுது, இந்த சிக்னல்ஸ் வந்து என்னென்ன மோட்ல கம்யூனிகேட் ஆகுது, ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் மாடுலேஷன் அண்ட் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், இந்த கேட்டகரியில கம்யூனிகேட் ஆகுது. ரைட். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆண்டனா. அடுத்து சிக்னல் ப்ரொபகேஷன் ரேஞ்ச், டிரான்ஸ்மிஷன் சிக்னல், டிடெக்ஷன் ரேஞ்ச், இன்டர்ஃபரன்சஸ், அதனோட ரேஞ்ச், இதெல்லாம் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ணுறதுனால ஸோ கம்யூனிகேஷன்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு இன் சம் ஃபார்ம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ரைட். ஸோ இப்போ ப்ளூடூத்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச், ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச். ரைட். ஸோ அது மாதிரி ரேடியோ டிரான்ஸ்மிஷனா அதுக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச், டெலிவிஷன் கம்யூனிகேஷனா அதுக்கு ஒரு டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச். எல்லா கம்யூனிகேஷன்லையுமே டிடெக்ஷன் ரேஞ்ச் இருக்கும், டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் இருக்கும், அந்த இன்டர்ஃபரன்சஸ் டிஸ்டர்பன்ஸும் இருக்கும். ரைட். இன்டர்ஃபரன்சஸ் கேப் யூஸ் பண்ணும்போது அந்த இன்டர்ஃபரன்சஸ் நாய்ஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் என்ன செய்யுது, வாட் ஆர் த சிக்னல்ஸ் ஆர் ஆம்ப்ளிடியூட் ஆர் ஃபேஸ் ஆஃப் த சிக்னல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்த ஒரிஜினல் டிரான்ஸ்மிட்டிங் ரேஞ்ச் சிக்னலாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ட்ரங்கேட் பண்ணிடும். ஸோ அதனால நமக்கு நாய்ஸஸ் ரிமூவல் ஆகுது, கம்யூனிகேஷன் வந்து நாய்ஸஸ் ரிமூவல் ஆகுது. ஸோ இதுதான் ப்ரொபகேஷன் ரேஞ்ச். சிக்னல் ப்ரொபகேஷனோட ப்ராப்ளம்ஸ், இந்த மல்டிபாத் ப்ரொபகேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள், அடுத்து அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் சொல்யூஷன். ஸோ அதுதான் நம்ம இந்த சாப்டரில் படிச்சிருக்கோம். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எக்ஸாமினேஷன். வாட் இஸ் மீன் பை மல்டிப்ளெக்சிங், எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மல்டிப்ளெக்சிங். இது வந்து எக்ஸாமினேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ பிஃபோர் தட் எனிபடி have doubt on this? இது வரையும் பார்த்தா இல்லையா, டவுட் இருந்தா you can clear. Do you have any doubt on this? So in the meantime, you post your name and enrollment number in chat box. So anybody have need clarification or doubt, you can ask. In the meantime, you have to post your name and enrollment number in chat box. Yes, am I audible? Am I audible? Yes. Okay. We'll quickly pause. Yes. Okay, so I will continue. The next topic is multiplexing. Yes. What is mean by multiplexing? What is multiplexing technology? How the multiplexing technology is used for wireless communication? இதுதான் நம்ம இதை பார்க்க போறோம். மல்டிப்ளெக்சிங் அப்படின்னாலே
Many to one. This is called the multiplexing. So, what is mean by multiplexing? Share. Jacob, please mute your mic. Jacob, mute your mic. Referee Jacob. Jacob, mute your mic. Yes, Jacob, mute your mic. Okay. Yes. So multiplexing is sharing the common communication medium by sharing the resources. So what is multiplexing? Multiple number of users can share the resources. Jacob, mute your mic, otherwise I will remove from this meeting. Jacob, shall I remove you? Yes. So the multiplexing is the common communication medium that can be shared by multiple number of users. So for that purpose, the multiplexing technologies are used. So another multiplexing technology, for example, yeah, telecommunication, ARPANET communication, initial telephone communication. So யூரோப்பியன் கண்ட்ரியில் ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஃபிசிக்கல் கம்யூனிகேஷன்ஸ் பண்ணும்போது என்ன செஞ்சாங்கன்னா கேபிள்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மல்டிப்ளெக்ஸிங் டெக்னாலஜிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸோ ஒன் டு ஒன் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா சிங்கிள் கம்யூனிகேஷன் கேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 மொபைல் ஃபோனுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும், சாரி 50 டெலிஃபோனுக்கு டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுக்கணும்னா ஸோ nowadays we are using the shareable communication. So previously this is a beginning daysல டெலிஃபோன் கம்யூனிகேஷனோட பிகினிங் டேஸ்ல என்ன பண்றாங்கன்னா அந்த 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அந்த 50 சப்ஸ்கிரைபர்ஸும் ஒன் டு ஒன் கம்யூனிகேட் பண்ணிக்கணும்னா அங்க மெஷ் டோபாலஜி பேஸ்ல ஒன் டு ஒன்க்கு இண்டிவிஜுவல் கனெக்ஷன்ஸ் கேபிள் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த 50 மெஷினையும் 50 சப்ஸ்கிரைபரும் 50 அதர் சப்ஸ்கிரைபரோட இண்டிவிஜுவலாக கனெக்ட் பண்ணனா ஒவ்வொருத்தரும் தனித்தனி கேபிளில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ தான் கம்யூனிகேஷன் பாசிபிள். ஸோ அப்போது ஒரு சிட்டி ஃபுல்லாக எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சென்னை சிட்டியில் மெனி நம்பர் ஆஃப் டெலிஃபோன் கனெக்ஷன்ஸ் ஆர் தேர். ஒவ்வொரு கனெக்ஷனும் ஒவ்வொருத்தரோடையும் கம்யூனிகேட் பண்ணனா ஒவ்வொரு ஃபோனும் ஒவ்வொருத்தருடன் தனியாக இண்டிவிஜுவலாகவே கேபிளில் கனெக்ட் ஆகிருக்கணும்னா சிட்டி ஃபுல்லாக ஒயர் தான் இருக்கும். So the establishment of the communication is difficult. Upon many number of wires, it is expensive, and the city will look like the mesh, very wire mesh. So after the invention of multiplexing technology, the communications are increased. The size of the cables required for the communications are decreased. Multiple channels are increased.
Multiple number of channels are multiplexed into one single core cable for the communication. இந்த டெக்னாலஜி எல்லாம் இந்த மல்டிப்ளெக்ஸிங்னால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடைச்சது? Only one shareable medium is enough. Many number of devices can be connected. For example, 98.3 FM இருக்கு. So this is a wireless frequency channel. That frequency speed is 98.3 megahertz. So this is the common medium frequency channel that can be shared by many number of users. That is, everyone can openly connect with the channel. They can able to listen the music. So what you have to understand here is a communication channel that is called a shareable medium. The communication medium that can be shared by multiple number of users for to and fro communication. So that communication capability is called the multiplexing. So multiplexing அப்படின்னாலே different channel, different communications are combined together in a shared medium. So multiple communications are possible by using a common medium. For best example, there is a railway track between Beach Station to Tambram. So there is a single track only from Beach Station to Tambram, but many number of trains are traveling over the track. So what is this? The track is a common track for all the units. So for example, morning 4:30, a unit is start in the track. 4:40, another train is started from Beach to Tambram. Another train Beach to Tambram 4:50. Another train Beach to Tambram 5 o'clock. Another train Beach to Tambram 5:10. Like that. Here, what we have to understand here is many number of trains are sharing the same medium that is called a track, right? So multiple trains are traveling over the train track. Multiple passengers are commuted from one place to another place. அதுதான் இங்கே wireless communication or in wired communication, multiplexing technology helps to make multiple transmission on a single communication medium or shareable communication medium. அப்போ ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் இருக்குதுன்னா அந்த கம்யூனிகேஷன் மீடியம்ல மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் சேனல்ஸ் வந்து கம்பைன்ட் ஆகி கம்யூனிகேட் ஆகும். அப்போ எனி நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கேன் பி கனெக்டட் இன் த கம்யூனிகேஷன் மீடியம் ஃபார் தி நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ஆர் த டேட்டா கம்யூனிகேஷன். அப்போ மீடியம் ஷேர் பண்ணி கம்யூனிகேட் பண்ணா அதுக்கு பேர் தான் என்னது? மல்டிப்ளெக்சிங். ஸோ மல்டிப்ளெக்சிங்கோட கேட்டகரிஸ் எக்ஸாமினேஷன்ல வாட் இஸ் மீன் பை மல்டிப்ளெக்சிங், எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மல்டிப்ளெக்சிங் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ த மல்டிப்ளெக்சிங் இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். frequency division multiplexing, time division multiplexing, time and frequency division multiplexing, code division multiplexing, right? These are different types of multiplexing techniques available. We will discuss one by one, right? So the multiplexing, so in the multiplexing எப்படி வந்து different channels வந்து combine பண்ணுது அப்படின்னா by using the space, by using the time, by using the frequency, by using the code. ஒரு காமன் மீடியமை டிஃப்ரெண்ட் மெத்தட்ல வந்து நாம கம்யூனிகேட் பண்ண வைக்கலாம். ஒன் ஆஃப் த மெத்தட் இஸ் ஸ்பேஸ் டிவிஷன். அதாவது நம்ம இங்க இது பார்த்தோம் இல்லையா, கம்யூனிகேஷன் ஸ்பெக்ட்ரம். இந்த கம்யூனிகேஷன் ஸ்பெக்ட்ரம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்யூனிகேஷன் ஸ்பெக்ட்ரம்ல ஸோ யூ கேன் லுக் இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த UHF to VHF to UHF இது வந்து டெலிவிஷன் கம்யூனிகேஷன்ஸ்க்கு இந்த ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் ஆகுது. அப்போ இதுல ஒரே ஒரு டெலிவிஷன் சேனலா இருக்கு இல்ல, there are so many television channels sharing the region of the frequency. இதுல so the starting frequency ல இருந்து end frequency வரலும் multiple television communications are sharing like that. இங்க so the ultra UV இதுக்கு அப்புறம் the visible light இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா the radio waves ஓட for example 2100 or 950 megahertz to
1800 மெகாஹெர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மொபைல் கம்யூனிகேஷன் யூஸ் ஆகிற ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். அதுல ஒரே ஒரு மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்காரு, லைக் ஏர்டெல் ஆர் பிஎஸ்என்எல் ஆர் ஜியோ, ஒருத்தரா இருக்காரு. மெனி நம்பர் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஆர் ஒர்க்கிங். ஸோ how it is possible in a specific region of spectrum or specific region of the frequency band, different number of channels are communicating, many number of users are communicating. அப்போ ஒரு allocated அந்த frequency rangeல so many communications providers, many number of users are connected and doing communication. அப்போ இன்னைக்கு சென்னையில ஒரு 2 or 3 lakhs mobile users, 10 lakhs mobile users இருக்காங்கன்னா 10 lakh mobile users can able to make a call or data communication. எப்படி இது possible? With the help of the multiplexing. ஏன்னா 10 lakh number of மொபைலையும் கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு தனித்தனி சேனல் வந்து தேவையில்லை. ஒன்லி a range, signal range. For example, 2100 megahertz to 3100 megahertz, அந்த range mobile full-ஆ யூஸ் பண்றோம். அப்போ with the help of the signal modulations, more number of users can able to make the communication, mobile communication at a time. அப்போ இந்த மல்டிப்ளெக்சிங்கோட யூஸ் என்னன்னா, அவைலபிள் ரேஞ்ச் ஆஃப் சிக்னல்ல மல்டிபிள் யூசர்ஸ் சைமல்டேனியஸா கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மல்டிப்ளெக்சிங் டெக்னிக் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளெக்ஸ் டுகெதர் different communication frequencies or channels are multiplexed together in a shared medium. அதனால தான் இப்போ எஃப்எம் ஒரே ஒரு ஸ்டேஷன் தான், ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி சேனல் தான், பட் இட் ஹாஸ் ரேஞ்ச். அதை மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறோம். டெலிவிஷன் ரேஞ்ச், அதில் மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ணுறோம். மொபைல் கம்யூனிகேஷன் சிக்னல் ரேஞ்ச், அதில் more number of mobile subscribers they are making a call and receiving a call or data communication. இது எல்லாமே மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து பண்ணுறோம், ரைட்? ஸோ அதுதான் நம்ம மல்டிப்ளெக்சிங். அதோட அட்வான்டேஜ் தான் மல்டிப்ளெக்சிங். இந்த காமன் மீடியத்தை மல்டிபிள் யூசர்ஸை ஷேர் பண்ணி கம்யூனிகேட் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் மோட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸ்பேஸ் யூஸ் பண்றது, டைம் யூஸ் பண்றது, ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்றது, கோட் யூஸ் பண்றது. இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மல்டிப்ளெக்சிங். ஸ்பேஸ் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங், டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங், ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங், கோட் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் அப்படின்னு. அதனால தான் இங்கே ஷார்ட்டாக இங்கே கொடுத்துருப்பாங்க, கோல் மல்டிபிள் யூஸ் ஆஃப் ஏ ஷேர்டு மீடியம். அப்போ ஒரு மீடியம் இருக்குதுன்னா அதை மல்டிபிள் யூஸ் பண்ணலாம். இப்போ மொபைல் கம்யூனிகேஷன் ஃப்ரீக்வன்சி மீடியம் இருக்குதுன்னா அதில் ஒரு 10,000 பேர் அட் ஏ டைம் யூஸ் பண்ணிக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் த மல்டிப்ளெக்சிங். ஸோ எப்படி அந்த காமன் மீடியத்தை மல்டிபிள் யூசர்ஸ்க்கு டிவைட் பண்ணி கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது தான் இந்த மல்டிப்ளெக்சிங் டெக்னாலஜி. இதில் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்கு. அதை ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்பேஸ், டைம், ஃப்ரீக்வன்சி அண்ட் கோட். இப்போ நாம யூஸ் பண்ற மொபைல் ஜிஎஸ்எம் மொபைல், அதுக்கு முன்னாடி சிடிஎம்ஏன்னு ரிலையன்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. சிடிஎம்ஏ கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் டெக்னாலஜி. அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டே இருக்காது. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ற எல்லா மொபைல்லையும் சிம் கார்டு யூஸ் பண்ணுறோம் குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷனில். ஸோ டியூரிங் த இயர் 2000 அந்த ரேஞ்ச் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே ரிலையன்ஸ் வந்து சம் கேபிள்ஸ் அண்ட் ஒயர்லெஸ் மோடில் மொபைல் கம்யூனிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்கள் இல்லை சார் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நாங்களாம் யூஸ் பண்ணோம். அப்போ ஜியோ ஆஃபர்னு சொல்லுவாங்க, சாரி ரிலையன்ஸ் ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும், அதில் சிம் கார்டு இருக்காது. ஸோ அது என்ன டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுனா இந்த கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் டெக்னாலஜியில் ஒர்க் ஆகும். மந்த்லி போஸ்ட் பெய்ட் தான், நோ ப்ரீபெய்ட். ஸோ வி கேன் பே த ஃபீஸ் அட் த எண்டு. அப்போ நிறைய பேருக்கு பே பண்ணவும் இல்லை, அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ரைட்? ஸோ எனிவே, so what is meant by multiplexing? What are the different dimensions, types of multiplexing என்றதை பார்ப்போம். First one is the space division multiplexing. Space என்றது ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த டயக்ராம் தெரியுது இல்லையா, இந்த K1 to K6, இந்த K1, K2, K3, K4, K5, K6 என்றதெல்லாம் சேனல். இந்த K1ல இருந்து ஆரம்பிச்சு K6 வரலையும் இருக்கிறது தான் மீடியம். இதுதான் ஷேர்டு மீடியம். அப்போ இந்த மீடியம் இப்போ பஸ் மாதிரி தான். பஸ்ல ஏறும்போது சீட் இருந்தால் உட்காந்துக்கிறோம், ட்ரெயின்ல டிக்கெட் இருந்தால் புக் பண்ணிட்டு போறோம், டிக்கெட் இல்லாட்டி போக முடியல. அதே போல தான் இங்கே இந்த மீடியம் இருக்கு, ஷேர்டு மீடியம் இதுக்கு பேர். இந்த ஷேர்டு மீடியம் இப்போ
மல்டிப்ளெக்சிங் டெக்னிக் என்ன செய்யுது, டிஃப்ரெண்ட் யூசர்ஸ்க்கு அலோகேட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அ ஷேர்டு மீடியம். திஸ் ஷேர்டு மீடியம் வில் பி அலோகேட்டட் டு டிஃப்ரெண்ட் யூசர்ஸ். எப்படி அலோகேட் பண்ணுது, பேஸ் வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்பேஸ் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் ஸ்பேஸ். ஸோ இங்க K1 சேனல் இந்த ஸ்பேஸ் கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் S1 is a one channel, S2 is another channel, S3 is another channel. These three channels are using the shared medium. அப்போ the space division multiplexing, this is called the frequency, this is called the time, this is called the code. இப்போ ஒரு காமன் ஷேர்டு மீடியம் இருக்கு. இந்த ஷேர்டு மீடியம்ல கம்யூனிகேஷன்ஸ்க்கு இதை எப்படி யூஸ் பண்ண, ஸ்பேஸ் டிவிஷன். இப்போ இதுதான் ஸ்டார்டிங் மீடியம், இதான் எண்டிங் மீடியம். லெஃப்ட் சைடு ஸ்டார்டிங் மீடியம், ரைட் சைடு எண்டிங் மீடியம். ஸ்டார்டிங் மீடியம் எண்டிங் மீடியம் வந்து ஒவ்வொரு சேனலுக்கான ஸ்பேஸை பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணுது. ஸ்பேஸை பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணுறதுனால இது ஸ்பேஸ் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சேனல்ல எத்தனை கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்க, S1, S2, S3, ரைட். ஸோ தீஸ் த்ரீ கம்யூனிகேஷன் இஸ் பெர்ஃபார்மிங். அப்போ இது பேஸ்ட் ஆன் த ஸ்பேஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சம் இயர்ஸ் பேக் வந்து நம்ம மவுண்ட் ரேடியம் வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. பஸ் பே, கார் பே, 3 வீலர் அண்ட் 2 வீலர் பேன்னு பிரிச்சிருப்பாங்க. ஈவன் மும்பை அண்ட் ஹைலி டிராஃபிக் ஏரியாஸ்ல ரோடை வந்து இப்படி டிவைட் பண்ணிருப்பாங்க. பஸ் பே, ஒன்லி பஸ் டு கோ. whenever the bay is free, other vehicles may go. அப்போ பஸ் பேல பஸ் மட்டும் போகும், கார் பேல கார் மட்டும் போகும், ஆட்டோ அண்ட் 2 வீலர் பேல இது மட்டும் போகும். அப்போ என்ன ஆகும், the space is dedicatively allocated to that user only. இந்த ஸ்பேஸ் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் எங்க யூஸ் பண்றாங்க ரியல் டைம் எடுத்துட்டீங்கன்னா, ரேடியோ டிரான்ஸ்மிஷன், டெலிவிஷன் கம்யூனிகேஷன்ஸ், இங்கெல்லாம் இந்த எதை யூஸ் பண்றாங்க, இந்த ஸ்பேஸ் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். இப்போ ஸ்பேஸ்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கம்யூனிட்டி ஷேர்டு மீடியம்னா இதுல 93.5 அப்படின்ற ஃப்ரீக்வன்சி சேனலோட ஸ்பேஸ் வந்து ஆல்வேஸ் எதுக்கு தான் யூஸ் ஆகும், என்னைக்கு வச்சாலும் 93.5 சூரியன் எஃப்எம் தான். நீங்க 5 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணாலும் சூரியன் எஃப்எம் தான். ஸோ கான்ஸ்டன்ட்லி அலோகேட்டிங் த மீடியம் ஸ்பேஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் இஸ் கால்ட் ஸ்பேஸ் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். ஸோ இங்க மல்டிப்ளெக்சிங் கான்செப்ட் வந்து அடாப்ட் ஆயிடுது. என்னன்னா ஒரு ஷேர்டு மீடியத்தை மல்டிபிள் கம்யூனிகேஷன் சேனல்ஸ் ஆர் யூசர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மீடியம், இந்த மீடியம்ல S1 என்ற கம்யூனிகேஷன், S2 என்ற கம்யூனிகேஷன், S3 என்ற கம்யூனிகேஷன் யூஸ் ஆகுது. ஸோ ஆல்வேஸ் S1 இதுதான் யூஸ் பண்ணணும், S2 இதுதான் யூஸ் பண்ணணும், S3. இது எங்க வந்து இந்த மெத்தட் வந்து சூட்டபிளா இருக்குன்னா ரேடியோ டெலிவிஷன் கம்யூனிகேஷன்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா 24 ஹவர்ஸும் அந்த சேனல் புக் ஆயிட்டு இருக்கு. ஆல் த 24 ஹவர்ஸ் த சேனல் இஸ். அப்போ இது மாதிரி ஸ்பேஸ் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்க FM ரேடியோ கம்யூனிகேஷன், அதர் ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ், அதில் ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு சேனலோட ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்பேஸ் ஆல்வேஸ் டெடிகேட்டட் டு தட் ரேடியோ ஸ்டேஷன் ஒன்லி. அப்போ ஸ்பேஸ் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் இதுவும் ஷேர் தான். ஷேரபிள் மீடியம்ல ஸ்பேஸ் வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் அலாட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆல்வேஸ் த ஸ்டேஷன் யூஸ் தட் ஸ்பேஸ் ஃபார் த கம்யூனிகேஷன், ரைட். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன, மீடியம் வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் ஷேர் பண்ணிக்குது. This is an advantage. Suppose for example a radio station is not communicating from night 11 o'clock to morning 5 o'clock வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்பேஸ் இன்னும் ஆகும், வேஸ்ட் ஆகிடும், வேற எந்த யூஸரும் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும், ரைட். ஸோ வெதர் த communication service providers are using the medium or not using the medium, always dedicated to that service provider. அப்போ எந்த சேனலோ அந்த சேனலுக்கு ரேடியோ ஸ்டேஷனுக்கு அலாட் பண்ணிடுறாங்க இந்த ஸ்பேஸ். ஸோ ஷேர்டு மீடியம் மல்டிபிள் ஸ்டேஷன்ஸ்க்கு அலாட் பண்றாங்க. திஸ் இஸ் அட்வான்டேஜ் மல்டிப்ளெக்சிங். பட் இன்னும் கொஞ்சம் டெப்தா யூஸ் பண்ணும்போது சப்போஸ் அலாட் பண்ண அந்த ரேடியோ ஸ்டேஷன் இந்த சேனலை யூஸ் பண்ணாம ஐடியலா வச்சிருந்தாங்கன்னா திஸ் இஸ் லாஸ், ரைட். இதை இன்னும் டைனமிக்கா எப்படி இன்னும் மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் யூஸ் பண்ண வைக்கலான்றதுக்கு அடுத்த மெத்தட் வந்து போறாங்க. ஸோ ஸ்பேஸ் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் இந்த மல்டிப்ளெக்சிங் தான். சேனலை டிவைட் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் கொடுக்கும். இதுல ஒன்லி மினிமம் நம்பர் ஆஃப்
கம்யூனிகேஷன் தான் இதுல பாசிபிளா இருக்கு இந்த ஸ்பேஸ் டிவிஷன் மல்டிபிளெக்சிங்ல. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் K1, K2, K3, K4, K5, K6, Kn n நம்பர் ஆஃப் சேனல்ஸ் வந்து இதுல கம்யூனிகேட் ஆகலாம்னு இருந்தாலும் என்ன ஸ்பேஸ் அலாட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அத்தனை நம்பர் ஆஃப் சேனல்ஸ் வந்து இந்த மீடியம்ல கம்யூனிகேட் ஆகும். ஸோ இதுல டிராபேக் என்னென்ன, ஸோ இது யூஸ் ஆகாம இருந்ததுன்னா அப்போ அந்த சேனலே ஐடியில் தான் அந்த ஃப்ரீக்வன்சி ஸ்பேஸ் வந்து மற்றவங்க யூஸ் பண்ண முடியாது. So that to improve the maximum number of usage in the shared medium, அதுக்கு வந்து என்ன டெக்னிக்ஸ் போறாங்கன்னா frequency division multiplexing டெக்னிக் போறாங்க. frequency division multiplexing. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இதுதான் ஷேர்ட் மீடியம் K1 to K6. இதுல 3 சேனல் கம்யூனிகேட் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா இங்க இந்த கம்யூனிகேஷனை எப்படி கம்யூனிகேட் பண்ண வைக்கிறாங்கன்னா ஃப்ரீக்வன்சி பேஸ்ட், ஃப்ரீக்வன்சி டிவிஷன். இப்போ இந்த இதுதான் ஷேர்ட் மீடியம், இங்க ஆரம்பிக்குது K1ல ஆரம்பிச்சு K6, இதுதான் ஷேர்ட் மீடியம். இந்த ஷேர்ட் மீடியம்ல ஒவ்வொரு சேனலையும் தனித்தனியா பிரிச்சிடுறாங்க ஃப்ரீக்வன்சி பேசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 90.1, 90.6, 90.8, 100.1, 120.2, 122.3 இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் சேனலா பிரிச்சிடுறாங்க. இப்போ மோர் நம்பர் ஆஃப் ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் இதுல பாசிபிலிட்டிஸ். ரைட்? அப்போ இதுல இந்த காமன் மீடியம் என்ன பண்ணிடுறாங்க, ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் தான் பிரிச்சிடுறாங்க. so many channels are communicating simultaneously. அப்போ இந்த டயக்ராம் இல்லஸ்ட்ரேட்டிவா இதுல 3 சேனல் தான் கம்யூனிகேட் பண்ணுது, 3 ரேடியோ ஸ்டேஷன் தான் கம்யூனிகேட் பண்ணுது. இதுல 6 நம்பர் ஆஃப் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் ஆர் கம்யூனிகேட்டிங். என்ன ரீசன்? இந்த ஸ்பேஸ் ஆஃப் த சேனல் இஸ் டிவைடட், ஸ்பேஸ் ஆஃப் த மீடியம் இஸ் டிவைடட் டு ரேடியோ ஸ்டேஷன். இந்த ஸ்பேஸ் அந்த ரேடியோ ஸ்டேஷன், இந்த ஸ்பேஸ் இந்த ரேடியோ ஸ்டேஷன், இந்த ஸ்பேஸ் இந்த ரேடியோ ஸ்டேஷன். அப்போ அந்த ஸ்பேஸ் ஆல்வேஸ் அந்த ஸ்டேஷனுக்கு தான். அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் ஆர் யூசிங் திஸ் ஸ்பேஸ். இப்போ இதையே இன்னும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணணும்னா இந்த ஸ்பேஸ் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்ல இருந்து எந்த மல்டிப்ளெக்சிங் போறோம், ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் போறோம். அப்போ அதே ஷேர்ட் மீடியம் தான் K1 to K6. இதுல K1 to K6 6 ஃப்ரீக்வன்சி சேனலா நம்ம பிரிக்கிறோம். இது ஒரு ஃப்ரீக்வன்சி சேனல், இது ஒரு ஃப்ரீக்வன்சி சேனல், டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இதுல இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி சேனல். அப்போ ஸ்பேஸ் டிவிஷனோட இதுல அதிக நம்பர் ஆஃப் கம்யூனிகேஷன் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரைட்? அதுதான் இங்க சொல்றோம், செப்பரேஷன் ஆஃப் த ஹோல் ஸ்பெக்ட்ரம் இன்டு ஸ்மாலர் ஃப்ரீக்வன்சி பேண்ட். இந்த ஹோல் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, இதை செப்பரேட் பண்ணிடுறோம், ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி சேனலா தனித்தனியா பிரிச்சிடுறோம். என்ன அட்வான்டேஜ்? நோ டைனமிக் கோஆர்டினேஷன் நெசசரி. இதுக்கும் கோஆர்டினேஷன் தேவையில்லை, ஏன்னா இது தனியாக கம்யூனிகேட் ஆக போகுது, இது தனியாக கம்யூனிகேட் ஆக போகுது. ஒர்க்ஸ் ஆல்சோ ஃபார் அனலாக் சிக்னல். இது அனலாக் சிக்னல்லையும் ஒர்க் ஆகும், டிஜிட்டல்லையும் ஒர்க் ஆகும். அப்போ இது ஹைபிரிட் மோட் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி கம்யூனிகேஷன்ஸ் ஆர் பாசிபிள். ரைட்? ஸோ அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா வேஸ்ட் ஆஃப் பேண்ட்வித் இஃப் த டிராஃபிக் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அன்ஈவன்லி. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக கம்யூனிகேட் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஏதாவது ஒரு சேனல் வந்து நாட் யூஸாக இருக்குதுன்னா என்னவாகும், இந்த பேண்ட்வித் வந்து அன்யூஸா இருந்துச்சுன்னா வேஸ்ட், வேற ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. இதனால டெடிக்கேட்டடா ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ஸ் அலாட் பண்ணிடுறதுனால அந்த ஸ்டேஷன் இந்த சேனல் யூஸ் பண்ணாட்டி மற்றவங்க யாரும் யூஸ் பண்ண முடியாது. அதான் இங்கே வேஸ்ட் ஆஃப் பேண்ட்வித் இஃப் த டிராஃபிக் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அன்ஈவன்லி. ரைட்? இது வந்து ஃபிளெக்சிபிள் கிடையாது, ஒரு சேனலை இன்னொருத்தர் யூஸ் பண்ணலாம், இந்த சேனலை வேற ஒருத்தர் யூஸ் பண்ணலாம் கிடையாது, இதுதான் இன்ஃபிளெக்சிபிள். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஷேர்ட் மீடியம் இருக்கு இல்லையா, இதை வந்து n நம்பர் ஆஃப் சேனலா பிரிச்சு n நம்பர் ஆஃப் கம்யூனிகேஷன் நடக்குது. அப்படி நடக்கும்போது இன்டர்ஃபரன்சஸ், ஏன்னா இது ஒரு ஃப்ரீக்வன்சி 93.5, இது 98.3, இது 100.1 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி சேனலுக்கும் இந்த ஃப்ரீக்வன்சி சேனலுக்கும் நடுவில் இன்டர்ஃபரன்ஸ் வந்து நாய்ஸஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த நாய்ஸஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, இங்கே காட் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் தான் காட் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். ஒரு சேனலுக்கும் இன்னொரு சேனலுக்கும் நடுவில் கேப் இருக்கு பாருங்க, அதான் காட் ஸ்பேஸ். அதாவது நம்ம ஸ்டேஷன்ஸோட இதை அலாட் பண்ணும்போதே ஒரு ஸ்டேஷனோட ஃப்ரீக்வன்சி நம்பருக்கும் இன்னொரு ஸ்டேஷனோட ஃப்ரீக்வன்சி நம்பருக்கும் கேப் இருக்கும். 93.5 இருக்குதுன்னா அதுக்கப்புறம் 98.3 ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே காட் ஸ்பேஸ் விடுவாங்க. அப்போ தான் டிஸ்டர்பன்சஸ் இன்டர்ஃபரன்சஸ் இருக்காது கம்யூனிகேஷனில். ரைட்? இந்த காட் ஸ்பேஸ்.
ஸோ என் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சேனல்ஸ். அப்போ ஒவ்வொரு சேனல்ஸ்க்கு நடுவில் என்ன கொடுக்குறாங்க? கேப் கொடுக்குறாங்க. தட் இஸ் கால்டு காட் ஸ்பேஸ். காட் ஸ்பேஸ் கொடுத்தா தான் கம்யூனிகேஷன் வந்து கிளியராக இருக்கும், வித்தவுட் நாய்ஸ் அண்ட் டிஸ்டர்பன்சஸ். காட் ஸ்பேஸ் இல்லாட்டி கிளாரிட்டி இருக்காது. ஸோ இது காட் ஸ்பேஸ் அதிகம் கொடுக்குறதா. இப்போ காட் ஸ்பேஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 4 சேனலை இதில் ஷேர் பண்ண வைக்கலாம். இந்த மீடியத்தில் காட் ஸ்பேஸ் கொடுக்கறதுனால ஒன்லி 6 சேனல்ஸாக கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியாது. இதுதான் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். ஸோ வெரி சிம்பிள். இங்கே இது ஷேர்டு மீடியம், ஸ்பேஸ் பேஸ் பண்ணி டிவைட் பண்ணி கம்யூனிகேஷன் கொடுத்தா அது ஸ்பேஸ் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணி இந்த ஷேர்டு மீடியமை மல்டிபிள் யூசருக்கு கம்யூனிகேட் பண்ண கொடுத்தா அது ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். ஸோ ஒவ்வொன்றுக்கும் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, அது இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கேட்டகரி, இப்போ 6 மட்டும் போதாது, இதுல இன்னும் நிறைய யூசர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கணும். இந்த மீடியத்தையே, இந்த அவைலபிள் மீடியத்தையே இன்னும் நிறைய யூசர்ஸ் ஷேர் பண்ணி கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம்? we can go with the another method called, so we can go with another method called the frequency division, called the time division multiplexing. So time division multiplexing. ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த ஷேர்டு மீடியத்தை இந்த ஃப்ரீக்வன்சி இங்கே ட்ராவல் ஆகுது, அடுத்த ஃப்ரீக்வன்சி இங்கே, அடுத்த ஃப்ரீக்வன்சி இங்கே, அடுத்த ஃப்ரீக்வன்சி இங்கே, அடுத்த சைமல்டேனியஸாகவே இந்த 6 சேனலும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. ரைட்? இப்போ எஃப்எம் ரேடியோ வச்சிங்கன்னா சைமல்டேனியஸாக எல்லா ஸ்டேஷனும் ரன் ஆகிட்டு இருக்கும். நம்ம வேணால் டியூன் பண்ணி எதோ விருப்பப்படுறோமோ அதை கேட்டுக்கிறோம். அதே போல் தான் இங்கே ஷேர்டு மீடியமில் ஃப்ரீக்வன்சி பேஸ்டு மல்டிப்ளெக்சிங் இது. அப்போ n number of channels are always communicating, right? So frequency based communicate ஆயிட்டு இருக்கு. இப்போ இதுல only minimum number of stations தான் கம்யூனிகேட் பண்ண முடியுது. இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் more number of communications நடக்கணும். அப்போ என்ன செய்யணும்? டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங், ரைட்? ஸோ டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங், that means அதே ஃப்ரீக்வன்சி தான், அந்த ஃப்ரீக்வன்சி செகண்ட் டைம்ல வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இருந்த ஃப்ரீக்வன்சி சேனல் இங்கே இந்த சைட்ல இருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி சேனல் ஒரு டைம்ல டிராவல் கம்யூனிகேட் பண்ணும், அடுத்த ஃப்ரீக்வன்சி அடுத்த டைம்ல, அடுத்த ஃப்ரீக்வன்சி அடுத்த டைம்ல, அடுத்த ஃப்ரீக்வன்சி அடுத்த டைம்ல, அடுத்தது அடுத்த டைம்ல, அடுத்தது அடுத்த டைம்ல. ஸோ ஆல் த சேனல்ஸ் ஆர் சைமல்டேனியஸ்லி கம்யூனிகேட்டிங் பேஸ்ட் ஆன் டைம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ரயில்வே கம்யூனிகேஷன். டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட். இப்போ தாம்பரம் டு பீச் ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஷேர்டு மீடியத்தை மல்டிபிள் ட்ரெயின்ஸா ஷேர் பண்ணிக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஃபார் எக்ஸாம்பிள் 810க்கு இதுல மூவ் ஆயிட்டு இருக்கு, அடுத்த ட்ரெயின் 820, அடுத்த ட்ரெயின் 830, 840. ஆனா இந்த ஷேர்டு மீடியம் அந்த ட்ராக் வந்து தாம்பரம் டு பீச் எடுத்துட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கும். டிஃப்ரெண்ட் டைம்ல மல்டிபிள் ட்ரெயின்ஸ் ஆர் மூவிங், பாசிங் ஓவர் தி மீடியம். அப்போ இந்த ட்ராக் பிட்வீன் தாம்பரம் டு பீச் ஸ்டேஷன் தான் ஷேர்டு மீடியம். அதுல சானிட்டோரியம்ல ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கும், எக்மோர்ல ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கும், பீச் ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கும், லைக் ஏர்போர்ட் ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கும். அப்போ மல்டிபிள் ட்ரெயின்ஸ் ஆர் மூவிங் ஓவர் தி ஷேர்டு மீடியம் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டைம். இப்போ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். காமன் மீடியம் n number ஆஃப் டிவைசஸ் டிஃப்ரெண்ட் டைம்ல வந்து யூஸ் பண்ணுது. அப்படி பார்க்கும்போது சைமல்டேனியஸா அந்த மீடியம் கம்யூனிகேஷன் யூஸ் ஆயிட்டு இருக்கு. டிஃப்ரெண்ட் கம்யூனிகேஷன்ஸ் தே ஆர் யூசிங் இன் டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட். அப்போ இது இன்னும் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த ட்ராக் இதுதான் மீடியம். இந்த மீடியம்ல ஃபார் எக்ஸாம்பிள் 6 சேனல்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். n number ஆஃப் சேனல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல வந்து இதுல மூவ் ஆகிட்டே இருக்கும், ட்ரெயின் மாதிரி. ஒரு ட்ரெயின் போக 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 பின்னாடி அடுத்து 10 நிமிஷத்துல அடுத்த ட்ரெயின் போயிட்டே இருக்கு இல்லையா, டைம் டிவிஷன். அப்போ ஷேர்டு மீடியம்ல மல்டிபிள் கம்யூனிகேஷன் யூசர்ஸ் ஆர் யூட்டிலைசிங் த ஷேர்டு மீடியம். அப்போ இதுவும் ஒரு மல்டிப்ளெக்சிங் அட்வான்டேஜ் தான். ஒரு காமன் ஷேர்டு மீடியம் மல்டிபிள் ட்ரெயின்ஸ், மல்டிபிள் யூசர்ஸ் ஆர் யூட்டிலைசிங். ஸோ இந்த கம்பேரிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைம் டிவிஷன் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்ல n number ஆஃப் சேனல்ஸ்
simultaneously utilizing the common or shared medium. இதே போல இங்க டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்ல n number of stations are using the shared medium at different time. அப்போ frequency division multiplexing விட இதுல இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் இதையே இந்த மல்டிப்ளெக்சிங் டெக்னாலஜி என்ன செஞ்சிருக்காங்கன்னா டைம் அண்ட் frequency division multiplexing கம்பைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்க இங்க frequency division multiplexing என்றது ஸ்ட்ரெயிட்டா 6 நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்கு இல்லையா, இது டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் இப்போ ஹரிசாண்டலா இருக்குது. இதுலயே வந்து டைம் ஸ்லாட் கொடுத்துறாங்க, frequency டைம் வந்து டிவைட் பண்ணிடுறாங்க. டிவைட் பண்ணும்போது இங்க ஃபர்ஸ்ட் ரோ எடுங்க, 1 2 3 4 5 6 there are 7 communication channels in this first frequency. Second இதுல 7, thirdல 7, fourthல 7, fifthல 7, sixthல 7, 6 into 7 42 data communications are currently doing in this one. இப்போ இதுல பாருங்க ஸ்பேஸ் டிவிஷன்ல 3 சேனல் கம்யூனிகேஷன் தான் இருந்தது. இங்க 6 சேனல் frequency divisionல 6 சேனல் கம்யூனிகேஷன். இந்த டைம் டிவிஷன்ல 6 channels are n number of channels and different time slot. இப்போ இந்த frequency divisionனையும் டைம் டிவிஷனையும் கம்பைன் பண்ணும்போது என்னவாகுது நமக்கு, what two number of channels communications are that is currently performing in this transmission. அப்போ ஒரு shared medium multiplexing technology என்ன செய்யுது, available shared mediums can be utilized by n number of users for the wireless communication. அப்போ இங்க டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் எதையும் ஆட் பண்ணும்போது இப்போ மோர் நம்பர் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வந்து பாசிபிள் ஆகுது. அப்போ நாம யூஸ் பண்ற மொபைல் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன், இந்த மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷனுக்கு என்ன மல்டிப்ளெக்சிங் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னா இந்த டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த ஷேர்டு மீடியம் எடுத்துக்கோங்க, இதுல ஃப்ரீக்வன்சி டைம் ரெண்டையும் ஹைபிரிட் பண்ணி கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ் அப்படின்றவர் கால் பண்றாரு, இங்க கணேஷ் என்றவர் கால் பண்றாரு, அடுத்து குமார் என்றவர் கால் பண்றாரு. இப்ப சப்போஸ் குமார் என்றவர் கால் பண்றது கட் ஆச்சுன்னா தட் சேனலை வேற ஒருத்தர் முருகன் என்றவர் கால் பண்ணா தே கேன் யூஸ் தட் சேனல், ரைட்? அப்போ யூட்டிலைஸ் பண்றவங்க பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணாதப்போ இட் மே பி யூஸ் பை சம் அதர் இல்லை ஃபாலோவர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ மினிமம் அவைலபிள் ஷேர்டு மீடியமை மேக்ஸிமம் யூசர் யூட்டிலைஸ் பண்றதுக்கு எந்த மல்டிப்ளெக்சிங் டெக்னிக் யூஸ் ஆகுது, இந்த டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் டெக்னிக் யூஸ் ஆகுது. அதான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்றேன், a channel gets a certain frequency band for a certain amount of time. அப்போ 1200 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் இருக்கும்போது அந்த ஃப்ரீக்வன்சியோட கம்யூனிகேஷன் அங்கே நடக்கும். முடிஞ்ச பிறகு வேறொரு யூசர் அதாவது சப்ஸ்கிரைபர் கால் ரெக்வஸ்ட் பண்றாருன்னு, ஸோ தட் ஃப்ரீக்வன்சி கேன் பி யூட்டிலைஸ்டு ஃபார் த சேனல் கேன் பி யூட்டிலைஸ்டு ஃபார் த கம்யூனிகேஷன். அப்போ மொபைல் ஃபோன் யூசர்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த கால் கனெக்டட் ஆகுது, கம்யூனிகேஷன் கனெக்டட் ஆகுது. அது எப்படின்னா with the help of this type of the multiplexing, right? Time and frequency hybrid multiplexing, right? அதே போல இங்க செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன், ஏன்னா இதுக்குமே கேப் இருக்கு பாருங்க, there is God space. அதனால நாய்ஸஸ் அண்ட் இன்டர்ஃபரன்சஸ் இந்த டிஸ்டர்பன்சஸ்லாம் வர பாசிபிலிட்டிஸ் ரொம்ப குறையும், ரைட்? அண்ட் அந்த செக்யூரிட்டி அண்ட் other protections also, provisions also available. So space division multiplexing, frequency division multiplexing, time division multiplexing, and combined time and frequency division multiplexing for mobile phone GSM communications. The next category is code division multiplexing. இது என்னன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு கோடு. இப்போ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இங்க 6 frequency சேனல் இருந்தது இல்லையா, இந்த கோட் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் பார்த்தா ஒரு ஃப்ரீக்வன்சி சேனல்லே நம்ம இந்த ஹாஸ்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க, ஒரு பெட்டுக்கு மேலே இன்னொரு பெட், மல்டிபிள் பெட்ஸ். அப்போ ஒரு பெட் வைக்கிற அந்த ஸ்பேஸ்லேயே 4 பெட் அப்பா வச்சுக்குவாங்க. இப்போ 4 பேர் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதே போல தான் இங்கே இந்த காமன் ஷேர்டு மீடியம்ல ஒரு ஃப்ரீக்வன்சி சேனல் கம்யூனிகேட் பண்ற இடத்துல கோட் டிவிஷன் அப்ளை பண்ணி இதே ஃப்ரீக்வன்சி சேனல்ல n நம்பர் ஆஃப் சேனல்ஸ் வந்து இதிலே கோட் டிவிஷன் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ கோட் டிவிஷன் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சேனலும் செப்பரேட் ஆகும். அப்போ இதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இன்டர்ஃபரன்சஸ் இருக்காது, கம்யூனிகேஷன் வந்து நடக்கும். அப்போ சிங்கிள் சேனல் ஸ்பேஸ்ல
6 number of communications வந்து நடக்குது கோட் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். இதே இந்த ஷேர்டு மீடியம்ல K1 to K6 னா 6 into 6 36 number of communications can simultaneously possible in the wireless transmission, right? இதுதான் கோட் டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்னு சொல்றோம். இதனோட அட்வான்டேஜ் வந்து பேண்ட்வித் எஃபிஷியன்ட். பேண்ட்வித் எஃபிஷியன்ட்னா பேண்ட்வித் அப்படின்னாலே மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அட் ஏ டைம். இப்போ ஸ்பேஸ் டிவிஷன் யூஸ் பண்ணும்போது 3 கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ். இப்போ இது யூஸ் பண்ணும்போது 36 கம்யூனிகேஷன்ஸ் ஆர் பாசிபிள். அப்போ பேண்ட்வித் எஃபிஷியன்ட் இது. ஸோ கோஆர்டினேஷன் அண்ட் சிங்க்ரனைசேஷன் நெசசரி. ஏன்னா ஒரே ஃப்ரீக்வன்சி சேனல் மல்டிபிள் நம்பர் போகிறதுனால இங்கே கோட் டிவிஷன் அண்ட் யூனிக் கோடை யூஸ் பண்ணி ஒவ்வொரு சேனல் வரைக்கும் செப்பரேட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. டிஸ்அட்வான்டேஜ்னா லோயர் யூசர் டேட்டா ரேட்ஸ். அதாவது ஒரு ஃப்ரீக்வன்சி அந்த மல்டிபிள் சேனல் இந்த பார்ட்டை ஷேர் பண்ணுறதுனால கம்யூனிகேஷன் நடக்கும். பட் கம்பேர் வித் அதர் ஃப்ரீக்வன்சி அதர் மல்டிப்ளெக்சிங் டெக்னிக் இதில் யூசர் டேட்டா டிரான்ஸ்மிஷன் லெஸராக தான் இருக்கும். பட் ஆல்வேஸ் வி கெட் த கனெக்ஷன், ரைட்? அடுத்து சிக்னல் ரீஜெனரேஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சப்போஸ் இன்டர்மீடியட் ஆர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா திரும்ப அதே ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபை பண்ணி ரீகனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது இந்த கோட் டிவிஷனில் சம் டிஃபிகல்ட். இதுதான் டிஸ்அட்வான்டேஜ், ரைட்? ஸோ தீஸ் ஆர் ஆல் த 4 different multiplexing techniques we have discussed. மோஸ்ட்லி எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லையும் இந்த மல்டிப்ளெக்சிங்கோட கொஷின்ஸ் வந்து இருக்கும், ரைட்? ஸோ யூ ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் இட். நெக்ஸ்ட் வந்து மாடுலேஷன். இதில் மாடுலேஷன்றதுனாலே ஒரு சிக்னலோட டைப் வந்து டிஃப்ரெண்ட் மோடில் கொண்டு வர்றது தான் மாடுலேஷன், ரைட்? ஸோ அந்த மாடுலேஷன் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸை பண்ண வைக்கலாம். அதுதான் மாடுலேஷன். ஸோ நாளைக்கு we will go to the third unit. That is GSM, mobile communication, telecommunication system. அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். GSM ஆர்கிடெக்சர், அதனோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், இதெல்லாம் நம்ம நாளைக்கு ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்த கிளாஸில் ரிமைனிங் யூனிட் அந்த 5 யூனிட்ஸையும் கவர் பண்ணி இம்பார்ட்டன்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம், ரைட்? Any doubt you can ask me. Doubts in the கேட்கலாம். Now I am posting the link for today's attendance. You can submit your attendance in this link. Submit your attendance through this Google Form link. Yes, if you have submitted, you can leave. So we will meet tomorrow by 7 p.m. the same time. Okay. Thank you. Thank you. Thank you, sir. Meet you tomorrow. Thank you.
Yes, okay, students, I'm wind up the meeting. So just copy the link for attendance when we meet tomorrow by 7 p.m.